இந்த காணொளியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம பார்க்க போகின்ற தகவல் ஒரு அற்புதமான யந்திரம் பற்றிய தகவல்கள் தான். தலைப்பிலேயே பார்த்திருப்பீங்க, வினைகள் தீர்க்கும் விநாயகர் வசிய யந்திரம். ஒரு கடவுள்களுக்கான யந்திர வழிபாடு, யந்திரங்களை பற்றிய தகவல்களை நம்ம தொடர்ந்து நம்ம காணொளியில பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் எந்த ஒரு செயலை தொடங்கும் பொழுதும், எந்த ஒரு முயற்சியை தொடங்கும் பொழுதும் முதலில் விநாயகரை வழிபட்டுத்தான் தொடங்குவது நம்பிக்கை. எல்லா கடவுள்களிலும் முதற் கடவுளாய் விநாயகரை வழிபடுவது நமது நம்பிக்கை. 5 கரத்தான் அப்படின்னு சொல்லுவோம் அவர். ஒரு கரம் அவரோட தும்பிக்கையும் சேர்த்து 5 கரத்தான் அவர். ஆணை முகத்தான், மனித உடலும் யானையின் முகமும், அதாவது அந்த தலைப்பகுதியும் கொண்டவர் விநாயகர் கடவுள். இந்த விநாயகருக்குரிய ஒரு மிக சிறப்பான அம்சம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் சிலைகள் செய்யும் பொழுது அந்த சிலைகள் ஆகம விதிப்படி அந்த தெய்வங்களுக்குரிய அம்சமாய் சரியா பொருந்தி அமைந்தால்தான் அதில் அந்த தெய்வங்கள் எழுந்தருளும் அப்படின்றது நம்பிக்கை. ஆனா விநாயகருக்கு மட்டும் நீங்க எப்படி பிடிச்சு வச்சாலும் அதுல விநாயகர் எழுந்தருளி அருள் புரிவார். அந்த காலத்துல வீடுகளில் அந்த பலகாரம் செய்ய போறாங்க அப்படின்னா அந்த மாவை கூட விநாயகர் மாதிரி பிடிச்சு வச்சுட்டு தான் பலகாரம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சு வைப்பாங்க, ஒரு களிமண்ல பிடிச்சு வைப்பாங்க, ஒரு மாட்டு சாணத்துல விநாயகரை பிடிச்சு வைப்பாங்க. இப்படி பக்தர்கள் உண்மையான பக்தியோடு எந்த விதமான உருவத்தில் விநாயகரை பிடித்து வைத்து அந்த செயலை தொடங்கும் பொழுதும் அதில் விநாயகர் எழுந்தருளி அருள் புரிவார் அப்படின்றது விநாயகரோட மிகப்பெரிய சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாம விநாயகர்ல இன்னொரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விநாயகர்லயே நிறைய விதமான விநாயகர்கள் இருக்கிறார். சித்தி கணபதி, வீர கணபதி, குஷி கணபதி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு விநாயகருக்கும் தனிப்பட்ட மந்திரங்களும் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விநாயகருக்கு உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு மந்திரங்கள் வேறு கடவுள்களுக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல. உங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும்னா அதுக்கு தனியான விநாயகர் இருக்கிறார், தனியான மந்திரம் இருக்குது. திருமண தடையா அதற்கு தனிப்பட்ட விநாயகர் இருக்கிறார், தனியான மந்திரம் இருக்குது. வருமான தடையா, நோய் நொடி நீங்க, செல்வ வளம் பெருக, கிட்டிய செல்வம் தக்க வைத்துக் கொள்ள, புத்தி விசால புத்தி கிடைக்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒண்ணுக்கும் தனிப்பட்ட மந்திரங்கள் வகுக்கப்பட்டு வைத்திருக்கிறது இந்த விநாயகர் கடவுளோட மிகப்பெரிய சிறப்பம்சம். அப்ப இப்பேற்பட்ட விநாயகருக்கு மிக சிறப்பான மந்திரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த யந்திரத்தை வைத்து நாம் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது மிக பெரிய பலன்கள், ஏற்றங்கள் நம் வாழ்க்கையில் கிடைக்கத் தொடங்கும். இந்த விநாயகர் யந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையா கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய யந்திரம் இது. இப்ப ஒருத்தருக்கு என்ன விதமான பிரச்சனையோ அதற்கு தகுந்தாற்போல் ஏகப்பட்ட மந்திரங்கள், ஒரு பிரச்சனைக்கான மந்திரங்கள் இருக்குது, விநாயகர் மந்திரங்கள். நம்மளோட பிரச்சனை என்னவோ அதற்கு தகுந்தாற்போல் அருமையாக கஸ்டமைஸ் செய்யப்படக்கூடிய யந்திரம் தான் இந்த விநாயகர் வசிய யந்திரம். இது ஸ்ரீ கணபதி மகா வசிய யந்திரம்னு சொல்லுவாங்க. நாங்க பொதுவா சொல்றது விநாயகர் வசிய யந்திரம் அப்படின்னு சொல்றது. எல்லா யந்திர வழிபாட்டிலையும் சொல்றதுதான் இந்த விநாயகர் வசிய யந்திரம் உங்க வீட்டுல நீங்க வாங்கி வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து வழிபாடு செய்து வர வேண்டும். நாங்க கொடுக்கக்கூடிய மந்திரங்களை உறக்க உச்சரித்து தொடர்ந்து வழிபாடு செய்து வரும் பொழுது
உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், ஏற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட விநாயகர் யந்திரம் எப்படி இருக்கிறது அப்படின்றத இப்ப இந்த காணொளியில தொடர்ந்து பார்த்தரலாம். நம்ம விநாயகர் வசிய யந்திரம் இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க. இது 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு அளவு கொண்ட விநாயகர் வசிய யந்திரம், இல்லைன்னா ஸ்ரீ கணபதி மகா யந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இத. இந்த விநாயகர் வசிய யந்திரம் இப்படிதான் இருக்கும். இதுல 6 இன்ச்சு அளவு நம்ம செய்யறது இல்ல, 9 இன்ச்சு அளவு மட்டும்தான் நம்ம செய்யறது. இதுல நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கா 100% கஸ்டமைஸ் செய்யப்பட்ட யந்திரம் இது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் மாற்றி எழுதப்பட்டு அருமையாக கஸ்டமைஸ் செய்யப்பட்டு தரப்படும். வெள்ளி பாலிஷ், இந்த ஃப்ரேம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த விநாயகர் வசியந்திரத்தோட விலை எங்களோட தொடர்பு டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம். இந்த விநாயகர் வசியந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தின் சார்பாக நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.